2006லயும் சரி 2011லயுமே சரி மெஜாரிட்டி பார்ட்டியா வந்து பாமக தான் இருந்தது. அவங்களுக்கு தான் ஒரு 15ல இருந்து 20 சீட்டு ஒதுக்குனாங்க. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நெருக்க வரும்போது பாமக வந்து டிஎம்கே கூட்டணி கட்சியா வந்தா அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 20 சீட்டு இல்ல 25 சீட்டாவது கொடுக்கற மாதிரியான நிலைமை வரும். ஏன்னா அதுக்கு கம்மியா கொடுக்க முடியாது. அந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவோட ஐடியாலஜியே வேற, எங்களுடைய ஐடியாலஜி வேற. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க கூட்டணி கட்சியா சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து அவங்க தரப்புல இருந்து எழுப்பியிருந்தாங்க. தோல்விக்கு என்ற பேச்சுக்கு இடமும் இல்லை. எங்கள் களம் வேறு, எங்கள் பயணம் வேறு. அதே சமயம் செல்வ பெருந்தகை அவர்களை பார்த்தும் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நீங்க எதற்காக ஜூன் 27ஆம் தேதி ராமதாஸ் அவர்களை போய் பார்த்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்ன அவசியம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொன்ன பதில் என்ன, தலைமையகத்துல இருந்து எங்களுக்கு உத்தரவு வந்தது, அதனால போய் பார்த்தோம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட உடனேமே திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வாக்கு சதவீதத்துல நாங்க தான் கூட இருக்கோம், நாங்க என்ன பண்றோமோ அதுக்குதான் பெனால்டி கொடுக்கணும், நீங்க தேவையே இல்லாம போய் பார்த்துட்டு வந்து கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிக்குள்ளேயே இன்ன வரைக்குமே ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்திட்டே இருக்கு. இது எந்த ஊடகத்திலுமே இன்ன வரைக்குமே வெளியே அட்ரஸ் பண்ணவே இல்லை, சொல்லவும் இல்லை. ஆனா அதற்கு மாறா என்ன பண்றாங்க, பாஜகவும் அதிமுகவும் பொருந்தா கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் கையில எடுத்து வச்சுட்டே இருக்காங்க.